ஹாய் டார்லிங்ஸ், குட் மார்னிங். இப்போ அமிர்த்சர்ல இருந்து டுவர்ட்ஸ் ஜம்மு கிளம்புறோம். ஏன்னா அந்த மணாலி ரூட் ப்ராப்ளம் ஆனதால இந்த பக்கம் சுத்திட்டு வந்தோம். நேற்று போயிட்டு இந்த லோக்கல்லாம் வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ டுவர்ட்ஸ் ஜம்மு கிளம்புறோம். ஜம்மு ஆன் த வே கோப்ரோல வீடியோஸ் பார்க்கலாம். பிளஸ் ஜம்முல போயிட்டு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜம்முக்கு தான் பிளான் பண்ணோம். கடைசியில் உதம்பூருக்கு போய் முடிச்சுலான்னு பார்த்தோம். ஸோ பயங்கரமாக பசிக்குதுன்றாலும் இந்த சைடில் இருக்கிற இந்த டாபாவில் வந்து நிறுத்திருக்கேன். நேற்று வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கேருந்து ரெண்டாவது வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை 3 பார்ட்டாக வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது, 1/2 hourலாம் போட்டுன்றதுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 minutes வீடியோவை தான் போட்டிருக்கேன். 3 எபிசோடாக போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு டாபா பார்த்து வந்து நிறுத்திட்டாங்க. பார்க்கணும் இப்போ என்ன சாப்பிட்றதுன்னு. இன்னும் ஆர்டர் எடுக்க வரல. ஏதாவது ஒரு சாப்பிடணும். ஏன்னா பயங்கரமாக பசிக்குது இன்னைக்கு. என்னன்னே தெரியல, பயங்கரமாக பசிக்குது. இந்த ஆர்டர் எடுத்துட்டாரு. ஒரு ஆலு பரோட்டா, அதோட தயிர் கேட்டேன். ஆலு பரோட்டா தயிர் கேட்டேன். அவங்ககிட்ட தயிர் சொல்ல வரல. அவன் முழிக்கிறான், புது சின்ன பையன். சரி, அப்புறம் தான் ஞாபகம் தயி பண்ணேன், தயின்னு சொன்னேன். சரி, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட்னு பார்ப்போம். இந்த ஹோட்டலுக்கு ஆலு பரோட்டா வந்துடுச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஊரில் ஒரு பயங்கர தொல்லைங்க. எல்லா இடத்துலையும் இந்த கொசு தொல்லை பயங்கரமாக இருக்கும். சரி, சாரி, ஈ தொல்லை. பரவாயில்ல, குட். தயிரில் உப்பு இல்லாமல் இருக்குது. உப்புலாம் நம்மள சாப்பிடணும். பட் இருந்தாலும் இது உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, நாட் பேட். சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு கிளம்ப போகிற ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மொபைல் போர்ட்டபிள் சார்ஜர் காணோம், பேக்கில் காணோம். நான் ரெகுலராக வைக்கிற இடத்துலையும் இல்லை. ஒருவேளை எடுத்துனா எடுக்கலன்னா ஃபுல்லாக செக் பண்ணேன். மைபி அந்த பேக்கில் ஏதாவது இருக்கான்னு தெரில. பார்ப்போம் நம்மளுக்கு எப்படின்னு. இப்போ போய் ரீச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சார்ஜ் தாங்குமா வரைக்கும் தெரில. மேப் பார்க்கறதுக்கு பார்ப்போம். வில் சி வாட் ஹேப்பன்ஸ். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஆலு பரோட்டா ஓகே, ஃபைன், நல்லா தான் இருந்தது, நாட் பேட். ஏற்கனவே பழைய இடத்துலலாம் சாப்பிட்ட மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்தது. இப்போ சாப்பிட்டு டுவர்ட்ஸ் நம்ம பயணத்தை வந்து உதம்பூர் வழியா நகர்த்தியாச்சு, போயிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் ஆயிட்டோம். பத்தான்கோட் அடுத்த ஒரு 18 கிலோமீட்டருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பத்தான்கோட் நெருங்கிட்டோம். அங்கே போயிட்டோம்னா அப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் 96 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் அப்படியே உதம்பூர் போய் ஸ்டே பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு. டோல் பிளாசா வருதுங்க. டோல் கேட்டா? இங்கே டோல் கேட்டுறாங்க, நம்ம டோல் பிளாசான்றோம். அதுதான் டோல் கேட் தான். இவன் டோல் பிளாசான்னு தான் போட்டிருக்கான். இவன் டோல் பிளாசா தான். அது வெயிலும் நல்லா அடிக்குது. வெயில் அடிக்குது, சூழ்நிலை எல்லாம் நான் சில்லுன்னு இருக்கு காற்று. ஸோ கிளைமேட் ஒன்றும் டிசம்பர் மாதம்லாம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் அடாப்ட் ஆக கஷ்டம் தான். டக்குன்னு குளிருக்கு. இவ்வளோ நேரம் ஸ்கூட்லேயே எடுத்துட்டு, அதுவும் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் சாரி மெட்ராஸ்னு சென்னையில் பார்த்தீங்கன்னா கொட்டினே இருக்கும் வேர்வை. வெளியிலேயே போகல. நைட்லேயும் அப்படி தான் இருக்குது. நான் கிளம்புற அன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் சில்லு இருந்த மாதிரி இருந்தது. காலங்காத்தால் கிளம்புனேன். அதுக்கு முந்தின நாள் எங்கேயோ கிளம்பி போனால் அப்பயும் கொஞ்சம் லைட் சில்லு இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த வாட்டி நான் அந்த கோல்டு கிளைமேட் இனிமேல் போய் தான் நம்ம ரசிக்கணும். சென்னையில் இப்படி இருந்ததுன்னா இந்த கிளைமேட் கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். ஒரு நாள் 2 நாள் அன்றைக்கி அது நம்ம அந்த வழியாக நம்ம போகலன்னா, மணாலி போனது ரொம்ப நல்லதாக போச்சு. அந்த இடத்துல வந்து அந்த கிளைமேட்டை கொஞ்சம் பார்த்து, ஸோ அது தகுந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இப்போ பண்ணணும். ஒரு உலன் க்ளவ் ஏதாவது ஒன்று வாங்கணும் உள்ளார. பார்ப்போம், எதையும் சந்திப்போம். என் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி எதையும் சந்திப்போம். பதான்கோட்டை தாண்டி எங்கேயாவது ஒரு சின்ன மெயின் ரோட்லேயும் நிறுத்த வேண்டியதான். நடையில் இருந்தால் நிறுத்திட வேண்டியதுதான். ஏன்னா வண்டி கொஞ்சம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் ரெஸ்ட்டு தரணும். 98 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இன்னும். ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் ஆயிலையும். ஏன்னா 3200 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். மெக்கானிக் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு போ, அது ஒன்றும் ஆகாதுன்றாரு. 3000 கிலோமீட்டர்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. ஓகே, மெக்கானிக் சொல்கிறது எடுத்துகிட்டு போவோம். நம்மளுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். காத்தால் நான் வரும்போது டிராஃபிக்கே இல்லை. ஸோ இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஜம்முக்கு யாரும் போக மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சேன். அந்த பிரேக் எடுத்த பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல டிராஃபிக்கு வந்துனே இருக்காங்க. ஐ மீன் 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ ஒன்று. ஓகே, அப்போ நம்ம ஆளுங்க வந்து அப்படிதான் நினச்சின்னு போல. லேல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சின்னு போயிட்டு இருக்கேன் நான். நாங்கள் போனதான் அங்கே கஜன்னு இருக்க போது பாருங்க. இந்த குளிர், ஐ மீன் இந்த குளிர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால யாரும் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு இதிலே யோசனை போகிறேன் நான். ஸோ நம்ம நினைக்கிறோம் அங்கே போய் அங்கே ஜே க்ரௌட் இருந்தால் ஈஸியாக இருக்கும் ரூமு அப்படி இப்படின்னு நினச்சின்னு போகிறேன்.
ஸோ எதுவுமே அங்கே போனால் தான் தெரியுது. இன்றைக்கி மார்னிங் அப்படி தான் நினச்சேன், சரி யாரும் வரமாட்டாங்க போல இருக்குது, ஃப்ரீயாக இருக்குன்னு. பட் இப்போ தான் தெரியுது. எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்கணும் போகுது. தார்மானா ஓட்டுறானுங்க. இந்த நார்மல் கார்ஸே கூட உண்மை 1/2 கிலோமீட்டர் முன்னாடிருந்து ஹார்ன் அடிச்சுட்டு வந்துடுறான் பக்கத்தில் வந்த மாதிரி. இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க. என்னதான் நான் தான்டா போவேன், நீ போட, நீ இப்போ கார் லாரி பக்கத்தில் போகிறனாலும் ஹார்ன் அடிச்சு எனக்கு வழி விழுன்றான். நீ ஓரமா போய் இல்லை கீழே ஊந்து தொலை, எனக்கு வழி விழுன்றானுங்க இங்கே இருக்கிறவனுங்கெல்லாம். அப்படி தான் ட்ரைவ் பண்ணுறானுங்க நார்த்தில். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மேனஸ்லெஸ் டிரைவிங் இவங்க எல்லாருமே அப்படிதான் ஓட்டுறாங்க. மீன் டிரைவர்ஸ்ன்னு கிடையாது, ஜென்ரலாக இந்த ஒயிட் போர்டு வண்டிங்களே கூட மேக்ஸிமம் அப்படி தான் ஓட்டுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஓவர்டேக் பண்ணா, அவன் எதுக்கு இப்போ எனக்கு முன்னாடி போயிருந்த காரனை பயந்துட்டு லெஃப்ட்ல வந்துட்டான். அப்படியே ஹார்ன் அடிச்சு கட் பண்ணி என்னமோ அவர் போய் அங்கே என்னமோ இந்த ஏதோ பெரிய ஜெனரல் பாடி மீட்டிங், உலக மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணுற மாதிரி கட் பண்ணி தூக்கின்னு போனால் பாருங்க. நான் பயந்துட்டு ஒரு நிமிஷம் ஓரமாக வந்துட்டேன். எனக்கு முன்னாடி போன காரு எனக்கு ஹார்ன் அடிச்சுட்டு அப்படியே ஓரம் வந்துட்டான். அந்த பயந்துட்டு இருப்பான் அவர். சரி, ரொம்ப இதாக ஓட்டுறானுங்க, அறிவு கட்டத்தனமாக ஓட்டுறானுங்க இங்கே. பத்தான்கோட் தாண்டிடுவாங்க. இந்த ரைட்டில் போனால் தான் பத்தான்கோட். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் ஜம்மு. இந்த ரைட் இது பத்தான்கோட்டுக்குள்ளார போகிறது. இது அவுட்டர் போல் இருக்குது. பத்தான்கோட்டுக்கு அவுட்டரில் போகிறோம். அதுக்குள்ளார போனால் பத்தான்கோட். இப்படி நேராக போயிட்டால் ஜம்மு. நம்ம தான் ஜம்மு போகிறதுல மான்சர் லேக் போயிட்டு மான்சர் லேக்கை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே உதம்பூர். இன்றைக்கி உதம்பூரில் தான் ஸ்டே. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. ஆக்சுவலாக ஜம்மு தான் போட்டிருந்தேன், அதான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த லேக் இருக்குன்னு. சரி, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். ஏன்னா இனிமேல் எல்லாமே 250 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் டெய்லியே. நேரம் அதுக்கு மேலே போகிறது இல்லை. நாட் அட்வைசபிள். இன்றைக்கி வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸ்ரீநகர் காத்தால ஏர்லியாக கிளம்பியிருந்தேன். பட் நம்ம கிளம்புறதுக்கு 8-9 ஆகிடுச்சு. 8:15 8:30 ஆகிடுச்சு நான் கிளம்புறதுக்கு. Jammu straight, Pathankot right, Jalandhar right. ஒரு சின்ன பிரேக்குங்க, ப்ரோக் ரெஸ்ட்டு. ப்ளஸ் அப்படியே நம்ம வந்து ஒரு இளநீ ஒன்று குடித்தேன். இளநீ இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 rupees இளநீர் ஒன்று தான் குடித்தேன். அப்படியே கிளம்பியாச்சு திரும்பி மானசர் லேக்குக்கு. என்னன்னு தெரியல, போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் தான் எடுக்க மாட்டேங்குது. இங்கே மேப் கட் ஆகிடுச்சு. தலைவலியாச்சே, மேப் கட் ஆகிடுச்சுன்னா பார்ப்போம். அகைன் அதே டைரெக்ட் தான், எதையும் செஞ்சுப்போம். அது 88 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. இது ஜம்மு. என்னடா மறுபடியும் ஒரு சம்பவமாக நினச்சி பயந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மேப் ஒர்க் ஆகலை. என்னென்னு பார்த்தா ஒரு ஆஃப்லைனு காமிஷன் இருந்தது. நான் தான் இது வரும்போது போஸ்ட்பெய்டை கனெக்ட் எடுத்துகிட்டு தான் நான் வந்தேன் நான். ஏன்னா பிகாஸ் இங்கெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு நாங்கள் ப்ரீபெய்டு போஸ்ட்பெய்டு தானேன்னு சொல்லி நான் போஸ்ட்பெய்டு மாற்றிட்டு வந்தேனேன்னு பார்த்தேன். சரி, கடைசியில் இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. Jammu and Kashmir. Checking. Jammu and Kashmir checking. சும்மா செக் பண்ணி அனுப்புகிறாங்க போல இருக்குது காருங்களை.
பைக்கை கண்டுக்கல. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே அஃபிஷியலாக நுழைஞ்சாச்சு. அதனால தான் அது ஆட்டம் காமிச்சிருக்கு. அது பயந்துட்ட ஒரு நிமிஷம், என்னடா இது பவர் பேங்க்கும் கோவேஜே காணோம், இது வேறு ஒர்க் ஆகுதான், என்னடா பண்ணுறதுன்னு. ஒர்க் ஆகிற வரைக்கும் அது ஒர்க் ஆகட்டுமே, இன்னும் 30% என்னமோ இருக்குது பவரு. சரி, ஒர்க் ஆகிற வரைக்கும் அது ஒர்க் ஆகட்டுமே நினச்சேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியை பெருமூச்சு விட. நம்ம பயணத்தோட கடைசி ஸ்டேட் இதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் லே, அது யூனியன் டெரிட்டரி. நம்ம பயணத்தோட கடைசி நம்ம பயணத்தோட லாஸ்ட் பட் பிஃபோர் ஸ்டேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஒரு சின்ன சூச்சு பிரேக்குங்க எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ரைட் எடுக்கணும்னு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் மான்சர் லேக்கு, அப்படியே உதய்பூர் போயிடலாம். 66 கிலோமீட்டர்ஸ் உதம்பூர். எங்கே போய் ரைட் எடுக்கணும்னு தெரில, இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் காமிக்குது. அழகான ஜம்மு காஷ்மீர். இது பாலமும் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருக்குங்க, ரொம்ப தூரம் வந்துட்டுருக்கு. கிட்டக்கிட்ட ஒரு 1-1.5 கிலோமீட்டராக வந்துட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ரைட் எடுக்கணும் மான்சர் லேக்குக்கு. அப்படியே உதம்பூர் போயிடலான்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக உதம்பூர் ஜம்மு டு ஸ்ரீநகர் போகிற வழியில் தான் வரும். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் 40 கிலோமீட்டர் ஜாஸ்தி உதம்பூர். ஆக்சுவலாக ஜம்மு போய்ட்டு ஜம்மு வருது. ஸோ இப்படியே உதம்பூரில் போய் ரூம் எடுத்துட்டோன்னா அங்கேருந்து அப்படியே ஸ்ரீநகர் போயிடலாம். நாளைக்கு மார்னிங் ஸ்ரீநகர் கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி போயிட்டு எத்தனை மணிக்கு போகும்னு தெரில, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரில ஃபஸ்ட்டு. அது ஏதாவது ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி ஏதாவது இருக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா இது NH44னால ஓகே. இது நம்ம கீழே போடுங்க. இது மேலே போகுது NH44. நம்ம கீழே போய் ரைட் டர்ன் எடுத்து போகணும். ஆன் த ஹில்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க லேக்கு. ஸோ மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது உதம்பூர் போகிறவங்களாம் இப்படி ஷார்ட்டாக இந்த பக்கம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கிட்ட ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட சேவ் ஆகுது. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் சம்பா சாம்பாவா? டிராஃபிக் இருக்குது. நான் நினச்சேன் டிராஃபிக் இல்லாமல் ஜிலோடு இருக்குமான்னு. ஏன்னா உதம்பூர் போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது. நல்லா இயற்கையாக இருக்குது. என்ன தெரியல, ஃபுல்லாக கம்பிலாம் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. ஓ, லாரிங்களே வருதுங்க. ஆஃப் ரோடு தான், ஆஃப் ரோடு.
மலை மேலே ரோடு. பையன் பிரித்து மேலே நடுவில் எனக்கு பின்னாடி நின்ட்டான். பயங்கரமாக போயிட்டு இருக்கான். மலை மேலே போகுது டாப்பில். திருப்பி நிறைய பேர் இந்த ரோடு யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு போய் ஜம்மு போயிட்டு சுற்றிட்டு வந்தாங்கன்னா ஜம்மு ஒன்று அந்த டிராஃபிக்கை ஸ்கிப் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அவங்களுக்கு சேவ் ஆகுது. அப்படி போனால் 106 இருந்தது, இந்த ரைட் எடுத்து போனால் 62 காமிச்சது உதம்பூர். ஸோ மேக்ஸிமம் இந்த இதுலேருந்து வரவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் தான் வருவாங்க, ஜம்முவை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ரீநகர்லேருந்து வராங்க. ஐ மீன் இப்படி போகிறாங்க ஜம்முக்கு இல்லாமல். ஆயில மாற்றிடலாங்க, ஸ்ரீநகரில் மாற்றிடலாம். அது இன்னும் என் மைண்டில் ஒரு அப்படியே ஒரு லாக் ஆகிடுச்சு எனக்கு. ஆயில் 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 அது மாற்றிட்டனால நான் கொஞ்சம் ஃப்ரீயாவேன். அது மாற்றிடலாம். ஏன்னா 3500 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம் அதை மாற்றிட்டு. அதனால் மாற்றிடுறது பெட்ரு. மலை மேலே ஏறுறது அது இன்னும் அங்கே போனோன்னா ஃபுல்லாக லேக் போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக இப்படி தான். அதனால் மாற்றிடுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஒரு சும்மா ஒரு 500-600 ரூபாய்க்காக பார்த்து நாளைக்கு போய் பிரச்சனை இல்லை மாட்டிக்கூடாது. கட்டிங் பிளேயர் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். கட்டிங் பிளேயரில் யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கா ஆயில்ன்ட்டு. அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் வேணா. வா எப்படி இருக்கு பாருங்க. அது பாருங்க, அந்த மேலே போகணும் போல இருக்குங்க. ஃபுல்லாக வருது பாருங்க லாரி. தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. கோப்ரோல ஃபுல்லாக அந்த மலையிலேருந்து எல்லா லாரிங்களும் வந்துட்டு இருக்கு. பாருங்க உச்சி வரைக்கும் இருக்கு. கடைப்பு விட்டான் புழுதிய நம்பாலு. டேய் நல்லா இருக்கு, சில்லு இருக்கு உள்ளார. இங்க எதுக்கு நிக்கிறாங்க போலீஸு?